அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். சபைகளில் இருக்கின்ற போதும் பொதுவாகவும் கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பு பிரார்த்தனை. ரப்பிஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பி, என் இரட்சகனே, இஃபிர்லி, இஃபிர், மன்னிப்பாயாக, லீ, என்னை. ரப் என்பது இரட்சகன், படைத்து பரிபாலிக்கின்றவன், தலைவன். என் இரட்சகனே, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக, என் பாவங்களை மறைத்து என்னை மன்னித்து விடுவாயாக. வதுப் அலைய, எனது தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. எனக்கு தௌபா செய்வதற்கு அனுகூலம் புரிந்து என் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக, நிச்சயமாக நீ, அன்த தவ்வாபுர் ரஹீம், நீதான், நிச்சயமாக நீதான் அத்தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்பவன். அத்தவ்வாப் என்பது தௌபாவுக்கு அனுகூலம் புரிகின்றவன், தௌஃபீக் செய்கின்றவன், தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றவன். அர் ரஹீம், இரக்கம் காட்டுகின்றவன். தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வதற்கும் தௌபாவுக்கு தௌஃபீக் செய்வதற்கும் காரணமும் நீ ரஹீம், இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றாய். இந்த துஆ சில நேரங்களில் அத்தவ்வாபுல் கஃபூர் என்றும் வந்திருக்கிறது. கஃபூர் என்றால் மன்னிக்க கூடியவன். அல் குர்ஆனிலே அத்தவ்வாபுர் ரஹீம் என்கின்ற இந்த இரண்டு அல்லாஹுவின் பெயர்களும் பல இடங்களிலே ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த பிரார்த்தனை சம்பந்தமான ஹதீத் அபூதாவுத் மற்றும் பல கிரந்தங்களிலே இடம்பெற்றுள்ளது. அதிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே 100 விடுத்தம் இவ்வாறு சொல்வதை நாங்கள் கணக்கிடுவோம், எண்ணுவோம், எண்ணக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்கிறார்கள். இன் குன்னா லனஉத்து லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஜ்லிஸில் வாஹிதி 100 மர்ரா ரப்பிஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளையிலே 70 தடவைகளை விடவும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாளில் நான் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் நபி அவர்கள் குறிப்பிட்டு 100 அல்லது 70 என்று சொல்வது அங்கே குறித்த எண்ணிக்கையை குறிக்காது. அதாவது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்பதைத்தான் குறிக்கும். பொதுவாக அரபு மொழியிலே இவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்துவது அதிக தன்மையை குறிப்பதற்கும் சில நேரங்களிலே பயன்படுத்தப்படும். 70, 100. அதே போன்றுதான் இஸ்திக்ஃபார். ஒரே மஜ்லிஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவ மன்னிப்பு பிரார்த்தனையை 100 விடுத்தம் சொல்வதை நாம் எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக, தௌபா செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இஸ்திக்ஃபாருக்கு நிறைய பயன்கள் இருக்கின்றன. எனவே மக்களோடு இருக்கின்ற பொழுது சபையிலேயே நபி அவர்கள் இவ்வாறு இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய நாவுக்கு அது விரைவாக வரக்கூடியதாக இருந்திருக்கிறது. சபை அல்லாத இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இதனை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். நபி அவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதற்கான காரணத்தையும் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள். நான் ஒரு நாளில் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு லயுகானு அலா கல்பி,
என்னுடைய உள்ளம் மூடப்படுகிறது. அதாவது சில நேரங்களிலே திக்ரை விட்டும் மறதி ஏற்படுகிறது. இதனைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு லயுகானு அலா கல்பி, மூடப்படுகிறது. அல்லாஹுடைய திக்ரிலே ஈடுபடாமல் ஒரு சிறிய மறதி ஏற்படுகிறது. பிறகு நபி அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திக்ரோடு எப்போதும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அல்லாஹுவை திக்ர் செய்வது, அல்லாஹுவிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீத் எங்களுக்கு உணர்த்துகிறது. நாம் நபி அவர்கள் ஓதிய இந்த வார்த்தையை மனனம் செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் நாங்கள் ஏவப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் சபைகளாக இருந்தாலும் சபைகள் அல்லாத இடங்களாக இருந்தாலும் நாம் அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாங்கள் பல திக்ர்களை, பல துஆக்களை ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். இன்னும் சில துஆக்களையும் திக்ர்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதிலே ஒன்றுதான், சேவல் கூவுகின்ற சப்தத்தை நீங்கள் கேட்டால் நீங்கள் அல்லாஹுடைய ஃபதுலை, அருள் பாக்கியத்தை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு மலக்கை பார்த்திருக்கிறது இரவு நேரத்திலே குறிப்பாக. அதே போன்று நீங்கள் கழுதை கத்துகிற சப்தத்தை கேட்டால் அல்லது நாய் குரைக்கின்ற சப்தத்தை கேட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அது நீங்கள் காணாததை கண்டிருக்கிறது. இன்னொரு ஹதீதிலே அது ஷைத்தானை கண்டிருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் சேவல் கூவுகிற சப்தத்தை கேட்கின்ற பொழுது அஸ்அலுல்லாஹ மின் ஃபதுலிஹ் அல்லது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக் என்று சொல்லலாம். அதே போன்றுதான் கழுதை கத்துகின்ற அல்லது நாய் குரைக்கிற சப்தத்தை கேட்கின்ற பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லலாம். அதே போன்று ஒரு மஜ்லிஸிலே நாங்கள் கதைத்து முடிந்து எழுகின்ற பொழுது கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்று சொல்வார்கள். அதனை ஓதலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் அல்லது சுப்ஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். இது சம்பந்தமாக ஹதீஸ் வந்திருக்கிறது. இதனுடைய ஒரு அறிவிப்பாளர் வரிசையிலும் சிலர் பலவீனம் இருப்பதாக கருதினாலும் பல அறிவிப்பாளர் வரிசைகளிலே பல வழிகளில் வந்திருப்பதனால் அதனை பலர் பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் கோபம் வருகின்ற பொழுதும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அது ஷைத்தானிடமிருந்து வருகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 36வது ஆயாவிலே வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தஇத் பில்லாஹ் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று சொல்கிறார். அங்கேயும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுமாறு சொல்கிறார். இந்த நேரத்திலே ஷைத்தானிடமிருந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுகின்ற போது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதரை நாம் நேசித்தால் அவரிடத்திலே நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அறிவிக்குமாறு சொல்லி இருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு மனிதர் நபி அவர்களிடத்தில் இருக்கின்ற பொழுது இன்னொரு மனிதர் அங்கே நடந்து செல்கிறார். அப்போது நபி அவர்களிடம் இருந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன். நபி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு அதனை தெரிவித்து விட்டீர்களா? அவர் இல்லை என்று சொல்லவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு அதனை நீங்கள் தெரிவியுங்கள். பிறகு அவரிடத்தில் சென்று இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், நான் உங்களை அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது
அவர் சொல்கிறார், அஹப்பகல்லதி அஹ்பப்தனி ஃபீ, நீங்கள் யார் விஷயத்திலே என்னை நேசித்தீர்களோ அந்த அல்லாஹ் உங்களை நேசிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். எனவே பொதுவாக அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துகின்ற வார்த்தைகளையே எங்களுக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. அதே போன்று எங்களுடைய வாகனம், அன்றைய காலத்தில் எங்களுக்கு தெரியும், குதிரை, கழுதை போன்ற வாகனங்களைத்தான் பயன்படுத்துவார்கள். அது தடுக்கி விழப்பார்க்கின்ற நேரத்திலே கூட நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த துஆ பிஸ்மில்லா. பிஸ்மில்லா என்று நீங்கள் சொன்னால் அங்கே ஷைத்தான் சிறுமை அடைந்து விடுவான், அவன் ஈயை போன்று ஆகிவிடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே வாகனம் தடுப்பதற்கும் ஷைத்தானுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. எனவே அல்லாஹுவை திக்ர் செய்கின்ற பொழுது ஷைத்தான் அந்த இடத்திலே இருந்து மறைந்து விடுகிறான், ஷைத்தான் இழிவுக்கு உள்ளாகிறான், தோல்வி அடைகிறான். அது பொதுவாக பல திக்ர்களிலே எங்களுக்கு ஷைத்தான் திக்ரின் மூலமாக துரத்தப்படுகிறான் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் எங்களுக்கு யாராவது நலவு செய்தால் நாங்கள் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்கிறோம். இது நபித்தோழர்களிடத்தில் இருந்த ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே இவ்வாறு சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலாக வஅன்தும் ஃபஜஸாகுமுல்லாஹு ஹைரன் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது அவர்கள் செய்த சேவைக்காக மக்கள் வந்து ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஜஸாக்கில்லாஹு ஹைரா என்று சொல்கிறார்கள். இவ்வாறு சஹாபாக்களிடத்திலே இந்த நடைமுறை இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அதனை வலியுறுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு யாராவது ஒரு நலவு செய்தால் நீங்கள் அவர்களுக்கு அதற்கு பிரதி செய்யுங்கள். உங்களிடத்திலே பிரதி செய்ய முடியாவிட்டால், அதற்குரியது உங்களிடத்திலே இல்லாவிட்டால் நீங்கள் அவருக்காக துஆ செய்யுங்கள், நீங்கள் அவருக்கு பிரதி செய்து விட்டீர்கள் என்று கருதுகிற வரையிலே என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் யாராவது எங்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அல்லது ஏதாவது ஒன்றை கொடுக்கின்ற பொழுது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்றும் கூட சொல்லலாம். இந்த நடைமுறையும் சஹாபாக்களிடத்திலே இருந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களிடத்திலே ஒரு ஆடு கொண்டு வரப்பட்டது, அதனை பங்கு போடுமாறு எனக்கு சொன்னார்கள். பணியாளருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் யாருக்கு கொண்டு போய் கொடுக்கின்றீர்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பாருங்கள் என்று சொல்வார்கள். அல்லது பணியாளர் திரும்பி வருகிற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்பார்கள். அப்போது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வஃபீஹிம் பாரக், அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கா செய்வானாக என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அவர்கள் சொன்னதை போன்றே நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய கூலி எங்களுக்கு மேலதிகமாக எஞ்சி இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போன்று பல சந்தர்ப்பங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல திக்ர்களை, துஆக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் முதலாக நாம் பழத்தை, ஒரு மரத்திலே பழத்தை காண்கின்ற பொழுது, கனிகள் கனிந்திருக்கின்ற பொழுது அந்த நேரத்திலே அதை பார்த்து துஆ செய்வதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன துஆ சொல்லி இருக்கிறார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா வபாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வபாரிக் லனா ஃபீ சாஇனா வபாரிக் லனா ஃபீ முத்தினா பரக்கத்தன் மஅ பரக்கா. இவ்வாறு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போன்று ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எங்களுக்கு தருவதற்கு முற்பட்டால் கூட அவருக்காக துஆ செய்கின்ற ஒரு வளமை நபித்தோழர்களிடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் இப்னு ரபீ அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக என்று துஆ செய்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு நல்ல விடயம் எங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி பினிஅமதிஹி ததிம்முஸ் ஸாலிஹாத் என்றும்
ஒரு விருப்பமற்ற வெறுப்புக்குரிய ஒரு விடயம் ஏற்படுகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்று சில செய்திகளிலே இருக்கிறது. சிலர் இதனை பலப்படுத்தியும் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் செல்வத்திலே பரக்கா செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி என்று கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ துன்யாய அல்லதி ஃபீஹா பலாகி என்று கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் செல்வத்திலே பரக்கா செய்வதற்கு கேட்கப்படுகின்ற துஆ. அதே போன்று செல்வத்தை பாதுகாப்பதற்கு அதிலே ஆஃபியத்தை தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று தூங்குகிற நேரத்தில் ஓதுகிற ஒரு துஆவிலே இக்தி அன்ன தைன் எங்களை விட்டும் கடனை நிறைவேற்றி விடுவாயாக வ அக்னினா மினல் ஃபக்ர் ஏழ்மையிலிருந்து எங்களை செல்வந்த நிலைக்கு தேவையற்றவர்களாக ஆக்கிவிடுவாயாக என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அல்லது ஆச்சரியமான ஒன்றை வியப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது சுபஹான் அல்லாஹ் என்று ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவார்கள். அதனையும் அல்லாஹு தாலாவுடைய திக்ரை வைத்து பல சந்தர்ப்பங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு விருப்பமான ஒரு விடயத்தை செவிமடுக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி தோழர்கள் தான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவர்கள் அதனை தங்களுடைய விருப்பத்தை சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை பேச முடியாமல் அளவுக்கு ஷைத்தான் உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை போடுகிறான் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா ஷைத்தானுடைய சூழ்ச்சியை வஸ்வஸா அவன் கெட்ட எண்ணங்களை மனதிலே போடுகின்ற அந்த நிலைக்கு ஆக்கிவிட்டானே என்று சொல்லி அல்லாஹு தாலாவை புகழ்கிறார்கள். ஏனென்றால் ஷைத்தான் அவனை பாவத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை மோசமான எண்ணங்களை ஈமானிக்கு பாதிப்பான எண்ணங்களை போட்டு மனிதனை குழப்புகின்ற நிலைக்கு மாத்திரம்தான் அவனால் அந்த மனிதரோடு முடிந்திருக்கிறது. அதனால் அல்லாஹுவை அவர்கள் புகழ்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று சந்தோஷப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் கூறிய ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு தாலாவை புகழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை சீர் செய்து தருமாறு அல்லாஹ்விடத்திலே பல பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஅஹ்ஸின் ஹுலுகி அல்லாஹ்வே என்னுடைய படைகோலத்தை நீ அழகாக்கி வைத்திருக்கிறாய். அதே போன்று என்னுடைய குணத்தையும் அழகாக்கி விடு என்று கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஜன்னிபினி முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி வல் அஹ்வாஇ வல் அத்வா இங்கேயும் கேட்கிறார்கள். மோசமான குணங்களிலிருந்து செயல்களிலிருந்து மனோ இச்சைகளிலிருந்து நோய்களிலிருந்து என்னை தூரமாக்கி வைத்து விடு என்று நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல்வேறு துஆக்களை கேட்பார்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணம் தான் ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் தான் அபு ஸைத் அம்ர் இப்னு அக்தப் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஒரு நபி தோழர். நபி அவர்களிடத்திலே வந்த பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஜம்மலகல்லாஹு அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வ அதிம் ஜமாலஹு அல்லாஹ் உங்களை அழகாக்குவானாக. அல்லாஹ்வே இவரை அழகுபடுத்துவாயாக, அழகானவராக வைப்பாயாக, அவருடைய அழகை தொடர்ந்து இருக்கச் செய்வாயாக என்றெல்லாம் கேட்கிறார்கள். இந்த நபித்தோழர் ஒரு அறிவிப்பிலே வரக்கூடிய செய்தி 100 வருடங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய தலையிலோ தாடியிலோ ஒரு நரைமுடி கூட இல்லாமல் இருந்தது. சிறிய அளவு நரைமுடியை தவிர இல்லாமல் இருந்து அவர்கள் எப்போதும் முகம் மலர்ச்சியோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மரணிக்கின்ற வரையிலே அவர்கள் முகமலர்ச்சி உள்ளவராக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதே போன்றுதான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்கக்கூடிய மாணவருக்காக துஆ செய்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக. அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ்வே மார்க்கத்திலே அவருக்கு நீ விளக்கத்தை கொடுப்பாயாக. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப். அல்லாஹ்வே அவர்களுக்கு வேதத்தை குர்ஆனை கற்றுக் கொடுப்பாயா. அல்லாஹும்ம அல்லிமுல் ஹிக்மா. அல்லாஹ்வே அவர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பாயா. அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். அல்லாஹ்வே அவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பாயாக, அவருக்கு குர்ஆனிலே விளக்கத்தை கொடுப்பாயாக என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதாக பல அறிவிப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இவ்வாறு ஒருவர் தன்னிடத்திலே அறிவு அதிகமாக வேண்டும் என்று துஆ கேட்பதற்கு அல்லாஹ்வும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத் தந்த துஆ தான் ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி ஸித்னி இல்மா. என் இரட்சகனே என்னுடைய அறிவை அதிகப்படுத்துவாய். இவ்வாறு ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களும் திக்ருகளும் துஆக்களும் இஸ்திக்ஃபாரும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை செழிப்பானதாக, அருள் வளம் பொருந்தியதாக, பரக்கா நிறைந்ததாக, நிம்மதியானதாக இருக்கும். நாம் நிறைய அல்லாஹ்வை மறப்பதன் காரணமாக, பொடுபோக்காக இருப்பதன் காரணமாக ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே விளையாடுகின்றான். அவன் நினைத்ததை செய்கின்றான். நாம் பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதன் காரணமாக உள்ளாகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் அல்லாஹுடைய திக்ரோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.